யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. விதியே விதியே என்ன செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியே என்று கவிதை நடையில் சொல்லுவாங்க. இன்று சில சம்பவங்கள் நடக்கதை பார்க்கிற பொழுது இந்த கவிதை நம் இயல்பாகவே மனதிற்குள் வந்து நெஞ்சத்தில் வேதனை கொடுக்குது. துக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவிப்பது இயல்பு. ஆனால் தனது குடும்பத்து பிள்ளைகளை, குழந்தைகளை, கணவரை, மனைவியை, இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை பலி கொடுத்த மனிதர்கள் என்னை கண்டு நீங்கள் ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி இருக்கு இல்லையா, இது உலகத்தில் எங்கேயுமே பார்த்திராத ஒரு காட்சி. இது முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டியது. பல்வேறு தளங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம், பல்வேறு தளங்களில் நீங்கள் படித்திருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசு பெருமான் வரலாறு தோன்றுச்சு இல்லையா, இயேசு பெருமான் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், துன்பப்பட்டவர்களை கண்டு, நோயுற்றவர்களை கண்டு, அவர்கள் இருக்கிற இடம் தேடி சென்று அவர்களுக்கு சற்று இளைப்பாறுதலும் ஆறுதலும் கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். முகமது நபி அவர்கள் ஹீரா மலைக்குகையில் அவர் வாழ்ந்திருந்தாலும், ஹீரா மலைக்குகையை இருந்து தேவனின், இறைவனின் வார்த்தைகளை பெற்று கொடைகளாக அது மனிதர்களுக்கு கொடுத்த போது கூட அவர் நேரடியாக களத்திற்கு வந்து நோயுற்ற மனிதர்களோடு நின்றுதான் அவர் பேசினார். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்காக மனம் இறங்கினார். அங்கே வந்து இறைவனின் வார்த்தைகளை கொடுத்ததாகத்தான் திருக்குறானில் படிச்சிருக்கும். கடவுளே அப்படி. இந்துக்களோட புராணங்களில் இருக்கக்கூடிய செய்திகள், பெற்ற மகனை பலி கேட்ட கடவுள் உண்டு, ஆனால் பலி கேட்ட பிறகு அந்த கடவுளே நேரடியாக வந்து நானே உனக்கு மகனாக வந்தேன் என்று காப்பாற்றி கொடுத்திருக்கக்கூடிய புராணங்களைத்தான் நாம் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு படுபாவி ஒருவன் திட்டமிட்டு நடந்த ஒரு கூட்டத்தில் பின்விளைவுகள் தெரியாமலோ அல்லது தெரிந்தோ அது சிபிஐ வழக்கு போய் இன்றைக்கி நேரடியாக A1, A2, A3, A4 பதிவு செஞ்சிட்டாங்க. அதனால் இந்த வார்த்தையை நாம் சொல்லலாம். இவர்கள்தான் வேண்டுமென்று செய்தார்கள் என்று செய்த பிறகும் நான் ஒரு காணொலியும் ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். ஆனால் மகாபலிபுரத்துக்கே வர வச்சு, அங்கேயே 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு, 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே உள்ள நேரடியாக வந்து என்னை கண்டு நீங்கள் இளைப்பாறுதல் பெறுங்கள் என்கின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது சொல்லில் அடங்க முடியாதது. அதனால தான் இங்கே எம்ஜிஆர் என்ன செஞ்சாருங்கிற ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். 2 சம்பவத்தை சொல்கிறேன். 2ம் முதல்ல நேரடி சாட்சிங்கிறது எல்லாரோட சாட்சியும் இருக்குது. அதில் மதுரையில் பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு போன எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரிட்டன் போகும்போது எம்ஜிஆரை காண வந்த தொண்டர் இறந்து போயிடுறார். நோயிட்டுப்படுறார். பயங்கரமான காயம். நான் தம்ப்நெயிலில் ஒரு படம் போட்டிருப்பேன், அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். கிழிந்த சட்டை போட்டிருக்காங்க மனைவி எல்லாமே. இப்போது இந்த செய்தி, ஆக்சிடெண்ட்டான செய்தி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டாச்சு. சென்னைக்கு போக திட்டமிட்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக அப்படியே தன்னுடைய பயண திட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் சென்னை போனது போல் இருந்து அப்படியே அந்த செய்தியை மறைச்சிட்டார். நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல், எம்ஜிஆர் வருகிறார் என்று தெரியாமல் அந்த மருத்துவமனைக்குள்ளே உள்ளே போய் அடிபட்டவர்களை, காயப்பட்டவர்களை அத்தனை பேரையும் போய் நேரடியாக போய் பார்க்குறாரு. தனக்காக வந்த ஒரு தொண்டன் அடிபட்டு கிடப்பதையும், ரத்தம் சிந்தி கிடப்பதையும், மருத்துவமனையில் அவன் படுத்திருக்கக்கூடிய நிலைமையிலையும், அந்த வீட்டு குடும்பங்கள் என்ன நிலைமையில் இருக்குங்கிறதை நேரடியாக பார்க்குறாப்புல. அரசியல் நீங்கள் அப்படித்தான் பார்க்கணும். அண்ணா அதைத்தான் சொன்னார். மக்களிடம் செல், மக்களிடம் சென்று கற்று உணர், மக்களுக்காக நீ அரசியல் செய்யன்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நீ வந்து அந்த மக்களுக்கான அரசியலை நீ எடுக்க முடியுங்கிற. அப்போ மருத்துவமனைக்குள்ளே உள்ளே போய் நேரடியாக பார்த்து அந்த தொண்டனை தடவி கொடுத்து, அந்த தொண்டனுடைய கரம் பிடித்து, நான் மருத்துவர்களிடம் சொல்லியிருக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாகும், அதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை ஆறுதல் படுத்தி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி, கிழிந்த ஆடைகளோடு இருந்த அந்த பெண்ணுக்கு உதவியும் செய்துவிட்டு
நேரடியாக அப்புறம் தான் வரார். எங்கள் ஒரு ஆளுக்கு கிடையாது, அத்தனை பேரையும் பார்த்துட்டு வரார். ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எடுத்துக்காட்டு ஒரு செயல். நான் உங்களுக்கு இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். நான் மதுரையில் இருக்கிறேன். நான் இந்த செய்தியை உடைத்து பேசுவது ஒன்றும் தவறு அல்ல. என்னுடைய நண்பராக இருக்கிறவர் தான், ஏன் நண்பர், பேர் மணிச்சி ரவிங்கிறவர் தான். நீற்றுணோ திட்டத்தை தேனியில் இருக்கக்கூடிய அம்பரப்பர் மலையில் நிறைவேற்றக்கூடிய திட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் வந்துச்சு. அதை நிறைவேற்றுவதற்கான நாளும் குறித்து விட்டது, நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு விட்டது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய கனவு திட்டங்களில் ஒன்று என்றும் அதை டெக்ளேர் பண்ணுறார். நல்லா கேட்டுக்கோங்க, என்னுடைய மை ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற நிலைமையே வந்துருச்சு. இதை எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் கூச்சல் போட்டு எத்தனையோ பேர் கத்தினாலும் அதை மறைமுகமாக ஆதரித்தாலும் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தான் ஒரு நடைபயணத்தை மக்கள் மத்தியிலிருந்து இதை விழிப்புணர்ச்சி பெற வைக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கொடியோட, மஞ்சள் கட்சி கொடி இல்லை, மஞ்சள் கலரில் வில் அம்பு பொறித்த புலிக்கொடி பறித்த அந்த கொடியை ஒன்றை பிடிச்சி போகிறாங்க. அப்போ தோழர் ரவி அங்கே இருக்கிறார், மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்தவர். நான் பார்க்கிறேன். என்னை அவர் சந்தித்தார். நான் சொல்கிற அந்த வரியை கவனிச்சுக்கோங்க, என்னை சந்தித்தார், பேசணும். தோளில் பை போட்டிருக்கிறார். அந்த பையை போட்டுட்டு வந்திருக்கும்போது அண்ணே போயிடாதீங்கன்னு என்கிட்ட தான் அவர் சொன்னார். என் கூடையும் இருக்கக்கூடிய 4-5 பேர் சாட்சி. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களும் இருப்பார்கள், அவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறார் மேடையில். எல்லா தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. இப்போ வைகோ அவர்கள் பேசும்போது தூரத்தில் ஒருத்தர் பெட்ரோலை ஊற்றி தீ பிடிச்சி எரியுது. உயிரோடு ஒருவன் தீ வச்சு எரிச்சிக்கிறான். யாரோ தீ பிடிச்சி எரிகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்து எல்லாம் கொண்டு போய் அவரை காப்பாற்றி அணைச்சி பிறகு காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. எனக்கு செய்தி வருது. அங்கே இருந்த அங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னோடு அங்கே இருந்தக்கூடிய தோழர் சொல்கிறார், அண்ணே உங்கள் கூட இருந்த ஒருத்தர் அவர் தீ வச்சுக்கிட்டாரு, உங்கள் கூட தானே பேசிக்கிட்டு இருந்தாருன்னு என்கிட்ட சொல்கிறார். வாழுகிற சாட்சி நான். உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பேசுகிறீர்கள் இல்லையா, பேசுகிறவங்களுக்கெல்லாம் இந்த காணொலியும் ஒரு சாட்சி. ஓடி வந்தேன், தேநீர் குடிச்சிக்கிட்டு இருங்க, பக்கத்தில் தான் இருந்து ஓடி பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயாச்சு. அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், மீண்டும் சொல்லுகிறேன், அத்தனை பேரும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இப்போ நடைபயணம் கிளம்பணும், ப்ராஜெக்ட் வெளியில் கிளம்பணும். மருத்துவமனையில் அந்த தோழர் இருக்கிறார், என் நண்பன் இருக்கிறான், சிவகாசி ரவி. எனக்காக உதவி செய்தவன், பதாகை வைத்தவன், சுவரொட்டி ஒட்டியவன். திடீரென்று ஒரு நாள் இப்படி ஒரு காட்சியை கண்டு மனம் நொந்து கிடந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது அந்த இடையில இப்படி இந்த செய்தியை கண்ணு முன்னாடி பார்த்து கண் கலங்கி அழுகிறார். மேடையிலேயே வைகோ அவர்கள் அழுதுட்டு உடனே ஆம்புலன்ஸ் வச்சு எல்லா இடங்கள்லேயும் போய் சேர்த்துட்டு தன்னுடைய நடைபயணத்தை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து நேரடியாக வரார். அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள உயர்தர மருத்துவம் அதெல்லாம் பார்த்து முடித்த உடனே அவர்கிட்ட நேரடியாக பேசுகிறார். அந்த நேரடியாக பேசி அந்த என் நண்பன் ரவி கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் இருக்கு இல்லையா, அந்த வாக்குமூலம் இன்னும் இணையங்களில் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். ஏன் இப்படி செஞ்ச, பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அநியாயங்களை பட்டியலிட்டு விட்டு அந்த தோழர் 2வது 3வது நாள் மரணம் அடைகிறார். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அங்கேருந்து பாடியை வாங்க அந்த நடைபயணத்தை நிறுத்திட்டு நேரடியாக வாரார். அந்த இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டவன் தான் நானும் பேசுகிறேனுங்க. கூட்டத்தில் இறந்துட்டார். நடைபயணத்தை அப்படியே நிறுத்துகிறாங்க. ஒரு தலைவன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. அப்படியே நிறுத்தி சிவகாசிக்கு அந்த பாடி இருக்கு இல்லையா, இறந்த பாடி உடலை வாங்கிக்கிட்டு அந்த வண்டியோடே வரார் வைகோ அவர்கள். அந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன். அங்கிருந்து சுடுகாட்டுக்கு போய் சுடுகாட்டில் தகனம் வைத்து விட்டு அந்த முறைப்படியான அனைத்து காரியங்களும் செய்து விட்டுட்டு தான் அவர் போனார். இதை விட இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த பையனுக்கு விசேஷம் முக்கியம். என் நண்பன் ரவிக்கு விசேஷம் வைப்பாங்கள்ல வீட்டில், 3வது நாள், 5வது நாள், 8வது நாள், 16வது நாள் விசேஷம் வைப்பாங்க. அந்த விசேஷத்திற்கு தனது மனைவியோடு வைகோ அவர்கள் அவர்களுடைய மனைவி ரேணுகா அம்மாள் அவர்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல உட்கார்றாங்க.
எங்கே சின்ன வீடு, மாடி, குறுகிய மாடி ஏறி போய் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் சாஸ்திர சம்பிரதாயங்களோடு நடந்தேறிய இடத்தில், புகை மண்டிய இடத்தில் நடுவில் வைகோ அவர்களும் மனைவியும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு தொண்டனுக்கு ஒரு தலைவன், தன்னை நம்பி வந்தவனுக்கு ஒரு தலைவன் செய்கிற உதவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த சாட்சி. இந்த காணொளி எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் பரவட்டும். நான் சொல்லுவது சத்திய உண்மை. அவருக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்களையும் கல்லூரியில் பொறியாளர்களாக படிக்க வைத்து அவர்கள் இன்றைக்கி வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறது ஏகப்பட்ட செய்தி. எம்ஜிஆர் அவர்களை சொன்னேன் இல்லையா, இருக்கக்கூடிய செய்தியில் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய வைகோ அவர்களை சொல்கிறேன் இல்லையா, விஜய் நீ கூட்டு போய் கொன்னதுக்கு இரங்கல் தெரிவிக்காமல், இறந்ததற்கு ஒரு இரங்கல் தெரிவிக்காமல், அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறேன் என்று வீட்டு காம்பவுண்டை விட்டு வெளியிலேயே வராமல் அவங்கள நேரடியாக கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறேன்னா என்ன அரசியலில் முன்னுதாரணம்? நீ எண்ணத்தை மாற்றி கிழிப்பதற்காக இங்கே அரசியலுக்கு வந்தோம். அதனால தான் நான் முதல்லே சொன்னேன், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியை அப்படிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். இங்கே தமிழ்நாட்டில் தலைவர்கள் எப்படி இருந்தது தெரியுமா? இந்தியை எதிர்ப்பதற்காக நம் தலை மீது இடியை கொண்டு வந்து போடுவதைப் போல் திட்டங்களை கொண்டு வருகிற பொழுதெல்லாம், தனது மொழிக்கு ஒரு தீங்கு வருகின்ற பொழுதெல்லாம், உலகத்திலேயே எத்தனையோ இனக்குழுக்கள் இருந்தாலும் தமிழர்கள் என்கின்ற ஒரு இனக்குழு மட்டுமே தான் தன் உயிரை ஆயுதமாக்கி தன்னுடைய உடைமையையும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய நிலத்தையும் காத்திருக்கிறார்கள் என்பது வேறு யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. விதிவிலக்குகள் தான் இருக்கும். ஏதாவது தன் உயிரை ஆகுதியாக்குறது தமிழர்கள் தான் ஒரு இதில் இருப்பாங்க. எப்படியெல்லாம் வந்த அந்த பெருகி வளர்த்த தொண்டர்களை, பெருகி வளர்த்த ஒரு சமுதாயத்தை, நல் எண்ணங்களோடு ஆறத் தழுவி அணைத்து கொள்கின்ற மனப்பான்மையோடு மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு சமுதாயத்தை, அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் ஒரு கேடுகெட்ட அரசியல் உள்ளே வந்துவிடக்கூடாது என்கின்ற கவலைக்குத்தான் இந்த சம்பவங்களை சொல்லுகிறேன் தோழர்களே. மகாபலிபுரத்தில் நடந்த சம்பவம் மகா பலி அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். மகா பலி 20 லட்சம் ரூபாய்ங்கிறது கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓடிப்போய் இரவோடு இரவாக செய்தது. ஓடிப்போய் தனி ஃப்ளைட்டில் இறங்கி செல்ஃபி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சவனும் எல்லாம் ஒன்றாகிறது தோழர்களே. மிகுந்த கவனத்தோடு நான் சொல்லுகிறேன். இங்கே பேர் ஆபத்து இங்கே நம்மை அரவணைப்பதற்காக அல்ல, அழிப்பதற்கு காத்திருக்கிறது. எச்சரிக்கையோடு விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.